நெல்லையில் மசூதியில் தொழுகை முடித்து வெளியே வந்த முன்னாள் எஸ்ஐ மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. கொலையாவதற்கு முன்பு ஜாகிர் உசேன் பேசியது என்ன பார்க்கலாம். திருநெல்வேலி டவுன் தடிவீரன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜாகிர் உசேன். 60 வயதான இவர் காவல்துறையில் எஸ்ஐயாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று கடைசியாக மசூதியில் முத்தவல்லியாக பணியாற்றி வந்தார். இஸ்லாமியர்கள் தங்கள் சொத்துக்களை வக்ஃப் வாரியத்திற்கு தானமாக அளித்தால் அவர்கள் முத்தவல்லியாக நியமிக்கப்படுவார்கள். அதாவது வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கலாமே தவிர அந்த சொத்துக்களை உரிமை கொண்டாட முடியாது. இந்நிலையில் முத்தவல்லியாக இருந்த ஜாகிர் உசேனுக்கும் தௌஃபிக் என்கின்ற கிருஷ்ணமூர்த்திக்கும் இடையே வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான 36 சென்ட் இடம் தொடர்பாக பிரச்சனை இருந்துள்ளது. இந்நிலையில் மார்ச் 18ஆம் தேதியன்று தடிவீரன் கோயில் தெருவில் உள்ள மசூதியில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த ஜாகிர் உசேனை மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்தனர். சம்பவம் குறித்து நெல்லை மேற்கு மண்டல துணை ஆணையர் கீதா, உதவி ஆணையர் அஜித்குமார், டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஜாகிர் உசேன் கொலை சம்பவம் தொடர்பாக கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் JM3 நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேனின் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை எகிர வைத்தது. இறப்பதற்கு முன்பு ஜாகிர் உசேன் தனது எதிரி குறித்து பேசியிருந்தார். மேற்படி இடத்துல நான் ஒரு ஷெட் அமைக்க, வக்புக்கு வருமானம் வேண்டும், அது ஏழைகளுடைய சொத்து, அதுக்கு வருமானம் வேணும்னு ஷெட் அமைக்கும் போது இந்த தௌஃபீக் அலை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் என்கிட்ட தகராறு பண்ணாரு. போலீஸ் உடந்தையாரு. அப்போவே நான் என்ன பண்ணேன், அவர் மேல ஆய்வாளர்கிட்ட நேரடியாக ஒரு மனு கொடுக்கேன். 9/12 வாங்கிட்ட ஆய்வாளர் அது என்ன பண்ணான்னு தெரியல. திரும்ப 10ஆம் தேதி ரீச தபால் அனுப்புறேன். இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை. சுமார் 20 பேர் முதல் 30 பேர் வரை தன்னை கொலை செய்ய துடிப்பதாகவும் நெல்லை டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் உதவி ஆணையர் செந்தில்குமார் ஆகியோர் தன்னை கொலை செய்வதற்கு ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். விசாரிக்கலாம் மாட்டீங்க, அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை. என் மேல கொலை மிரட்டல். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார், இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான். மிக முக்கிய பங்கு. கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை அளிப்பதற்கு புரோக்கராக வந்தவர்தான் தௌஃபிக். அப்பொழுது பாத்தியப்பட்டவர்களின் பெண்ணை திருமணம் செய்து பின்னர் போலி பத்திரத்தை உருவாக்கியதால் ஏற்கனவே கைதானதாகவும் கூறியிருந்தார். தௌஃபிக் இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இது போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு 10 லட்சம் ரூபா செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூருநிஷா கைதாகி 5000 ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு. 6 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தினால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் முத்தவல்லியாக இருந்த ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்டிருப்பது நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.